ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ண போகிறோம். ஓகே, அதில் நமக்கு ரெண்டு கான்செப்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிபிடி. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிபிடி. செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ரெண்டே கான்செப்ட் தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிபிடி. BPT stands for Basic Proportionality Theorem. ஸோ பேசிக் ப்ரப்போர்ஷனாலிட்டி தியரம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏபிங்கிற சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, டி. ஏசிங்கிற சைடில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, டி. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறப்போ எதுக்கு பேரலாக இருக்கணும்னா இந்த தேர்ட் சைட் பிசி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் எப்படி டிவைட் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, மற்ற ரெண்டு சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏபிங்கிற சைடு ஏசிங்கிற சைடு இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் ஆகுதுங்கிறது தான் இதோட ப்ரூஃப். ஏடி டிவைடட் பை டிபி, இந்த ரேஷியோ ஏஇ டிவைடட் பை இசிங்கிற ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் இந்த ஏபிங்கிற சைடும் இசிங்கிற சைடும் எப்படி டிவைட் ஆகுது, ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் ஆகுது. ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இதுதான் நமக்கு பிபிடி தியரம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர்னு சொல்றதுக்கு நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா சிமிலர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணி தானே நம்ம சிமிலர்னு சொல்ல முடியும். ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டு சிமிலராக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு ட்ரையாங்கிளை இன்னொரு ட்ரையாங்கிள் கூட கம்பேர் பண்ணால் தான் நம்ம சிமிலர்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன நேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நாட் ஒன்லி 2 ட்ரையாங்கிள்ஸ், நீங்கள் மோர் தென் 2 ட்ரையாங்கிள்ஸை கூட சிமிலர்னு சொல்லலாம். பட் நான் இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறது ரெண்டு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தான் நம்ம சிமிலர்னு சொல்ல போகிறேன். தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சிமிலர்னு சொல்லணும் அப்படின்னா அதோட சிம்பிள் என்னது, இதுதான் சிமிலாரிட்டி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் ஏபிசியில் 3 ஆங்கிள் இருக்குது, பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ அதோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் பி எப்படி இருக்குன்னா ஆங்கிள் கியூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபிகர் பார்த்து அப்சர்வ் பண்ணாலே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன லெட்டர் இருக்குது, ஏ. அப்போ ஆங்கிள் ஏ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பியா, ஆங்கிள் ஏ ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் செகண்ட் லெட்டர் பாருங்கள், பி. இதில் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, கியூ. அப்போ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ ஷுட் பி ஈக்குவல். Then the third letter is C and here the third letter is R. So C and R must be equal. So angles எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் corresponding angles, இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன, கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகே, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஏபிங்கிற சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே சைடு வந்து பிக்யூ. ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் எடுத்துக்கோங்களேன், ஏபி. அப்போ இங்கே அதோட கரஸ்பாண்டிங் சைடு வந்து பிக்யூ. ஏபி PQ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதியாச்சு. இது ஒரு செட்டு. அடுத்து கரஸ்பாண்டிங் சைட் BC, அதோட கரஸ்பாண்டிங் சைட் பார்த்தீங்க அப்படின்னா QR. அடுத்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் BC QR. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, AC. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் PR. ஓகே, இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோனா என்ன பண்ணணும், AB டிவைடட் பை PQ, BC பை QR, AC பை PR. இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம என்ன சொல்லலாம், சிமிலர்னு சொல்லலாம். ஓகே, சைட்ஸ் ரேஷியோ எப்படி எழுதணும் மட்டும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரையாங்கிள் QRP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CDE வச்சுக்கோங்களேன். இந்த ரேஷியோ எப்படி எழுதுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேர் இந்த ரேஷியோ எழுதுறதுலே கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பாருங்க, இது ஒரு சைடு QR, இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, CD. அதுதான் அதோட கரஸ்பாண்டிங் சைட், அதோட ரேஷியோ. அப்போ QR பை CD.
நெக்ஸ்ட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் பாருங்க, ஆர்பி. இங்க செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் டிஇ, இதோட ரேஷியோ. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் QP, QP, PQ எப்படி வேணா எழுதலாம். அதே மாதிரி CE, EC எல்லாமே ட்ரூ தான். ஸோ இது எல்லாத்தோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல். ஸோ இப்படி தான் சிமிலாரிட்டி ரேஷியோ எழுதணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்ல முடியும்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன கண்டிஷன்? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்க எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கணும், அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நீ சிமிலர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நமக்கு க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. சிமிலர்னு சொல்கிறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா AAA க்ரைட்டீரியா. இதுக்கு அடிஷ்னலாக இதோட கண்டினியூஷன் AA க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா SAS சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. இது எல்லாமே சிமிலாரிட்டி க்ரைட்டீரியாஸ், காங்க்ருவன்சி கிடையாது, சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் எஸ் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ABC, ட்ரையாங்கிள் PQR, இது ரெண்டு தான் நம்ம சிமிலர்னு சொல்ல போகிறோம். சிமிலர்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR. ஓகே, இந்த க்ரைட்டீரியாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன? AAA. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்கிள். அதே மாதிரி இந்த S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட். AAA அப்படின்னா என்ன? ஆங்கிள். அப்போ 3 ஆங்கிள்ஸ் இருக்கா? அப்போ ஆல் 3 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருந்தாலே போதும். தட் இஸ் ஆங்கிள் A, அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன? A அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர், இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? P. ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் P ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆங்கிள் B, செகண்ட் லெட்டர் தான் ஆங்கிள் B, இங்கே செகண்ட் லெட்டர் பாருங்க ஆங்கிள் Q, இது ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆங்கிள் C எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஆங்கிள் R. இது ட்ரூவாக இருந்தாலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம சிமிலர்னு சொல்லலாம். ஓகே, all 3 corresponding angles are equal. இது ட்ரூவா இருந்தாலே நம்ம triangle ABC, triangle PQR என்ன சொல்லிடலாம்? Similar அப்படின்னு சொல்லிடலாம். திரும்ப அந்த ரேஷியோஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் ஒன்று சொன்னால AA கிரைட்டீரியா. AA என்ன? ஆங்கிள்னா ரெண்டு ஆங்கிள் தானே. ஏதாவது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே போதும். ஓகேவா? ஆல் 3 ஆங்கிள்ஸ் உங்களுக்கு ஷூராக தெரியும்னா எழுதலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிள் உங்களுக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சாலே போதும். தேர்ட் ஆங்கிள் ஆப்வியஸ்லி அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சம் ஆஃப் ஆல் த 3 angles equal to 180 degree. நீங்கள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஆங்கிளும் ஆப்வியஸ்லி எப்படி இருக்கும்? ட்ரூவாக தான் இருக்கும். தேர்ட் ஆங்கிள் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி டூ, லைக் இப்போ ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Q, அதே மாதிரி ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் R, ஏதாவது ரெண்டு ஆங்கிள்ஸ் இருந்தாலே போதும், அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகே, ஸோ இதுதான் AAA அண்ட் AA கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா SAS என்ன? இதுலேயே இருக்கு சைடு ஆங்கிள் சைடு. ஸோ ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. SASல ரெண்டு சைடு இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஒரு ஆங்கிள் கூட என்ன ஆங்கிளா இருக்கணும் அப்படின்னா இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னா என்ன? இந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆயிருக்கு ஆங்கிள். தட் இஸ் நீங்க எடுக்கிற அந்த ரெண்டு சைடுக்கும் பிட்வீன்ல இருக்க ஒரு ஆங்கிள். ஓகே, இந்த ஃபிகர்ல நான் சொல்றேன். இப்போ நான் சூஸ் பண்ற சைடு வந்து ஒன்று இங்கே AB எடுத்துக்கிறேன், இன்னொன்று PQ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த BC எடுத்துக்கிறேன், இந்த BC, இது வந்து இந்த QR. நான் சூஸ் பண்ற ஆங்கிள் பாருங்க, நான் சூஸ் பண்ற ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Qவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இந்த ஆங்கிள் Bயும் இந்த ஆங்கிள் Qவும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்க அந்த ரெண்டு சைடோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ AB எழுதிட்டீங்க அப்படின்னா AB divided by PQ, அதோட கரஸ்பாண்டிங் சைடு டினாமினேட்டர்ல இருக்கணும். AB divided by PQ. அடுத்த ரெண்டு சைடு என்னது? அடுத்த சைடு என்ன? சாரி, BC divided by QR. ஓகே, இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? பிளஸ் இது கூட இன்னொரு கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Qவும் ஈக்குவலா இருக்கணும். இந்த ஆங்கிள் B equal to angle Q must be included angle. Included angle is nothing but the angle included between these two sides. Okay, AB BC க்கு நடுவுல இருக்கிற அந்த ஆங்கிள், ABயும் BCயும் இன்க்ளூட் ஆயிருக்க அந்த ஆங்கிள், அதுதான் இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ இது ட்ரூவா இருந்ததுன்னா இந்த இது மட்டும் உங்களுக்கு
தெரிஞ்சா போதும். ஏதாவது ரெண்டு சைடோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். அந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆயிருக்க அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இன்கேஸ் இப்போ வந்து இந்த ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூக்கு பதிலா இப்போ இது இல்லை. ஓகேவா? ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூக்கு பதிலா ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் இந்த கண்டிஷன் கூட இதை ஆட் பண்ணா நம்ம ரெண்டு சிமிலர்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா சி அண்ட் ஆர் ஆர் நாட் அன் இன்க்ளூடட் ஆங்கிள். இது இன்க்ளூடட் ஆங்கிள் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க இந்த ரெண்டு சைடு சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைடுக்கும் பிட்வீன்ல இருக்க ஆங்கிள் தான் இதுலயே தெரிஞ்சிடும். SSS அப்படின்னா என்னது? சைட்ஸ். அப்போ மூணு சைடோட ரேஷியோஸ் தான் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? மூணு சைடோட லென்த் கிடையாது, ரேஷியோஸ். ஸோ 3 சைட்ஸோட ரேஷியோஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் AB, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் PQ. அப்போ AB டிவைடட் பை PQ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் பாருங்க. BC டிவைடட் பை QR. This is equal to first and third letter AC divided by PR. So இந்த condition satisfy ஆச்சுனாலே போதும் நம்ம triangle ABC triangle PQR ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். இது நீங்க திரும்ப உட்காந்து ஆங்கிள்ஸ்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, சைட்ஸ் மட்டும் செக் பண்ணா போதும். ஓகே, ஸோ நமக்கு 3 கிரைட்டீரியாஸ் பார்த்துருக்கோம். AAA, SAS, SSS. AAAல என்ன பார்த்துருக்கோம்? all the 3 corresponding angles must be equal. SSSல என்ன பார்த்துருக்கோம்? all the 3 corresponding sides are in equal ratio. ஓகே, SASங்கிறது ஏதாவது ரெண்டு சைடோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும், பிளஸ் அந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆயிருக்க அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும், அதுவும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்க 3 கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியாஸ்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். இப்போ ட்ரையாங்கிள் ABC, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள் PQR. ஓகே, இது ரெண்டும் நான் சிமிலர்னு சொல்லிடுறேன். இது ரெண்டு நான் எடுத்துக்கிறதே ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ABC PQR ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி சிமிலர். நம்ம ரேஷியோ AB divided by PQ equal to BC divided by QR equal to AC divided by PR. ஸோ எல்லா 3 சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல் எழுதியிருக்கேன். ஆல் 3 கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களேன். வாட் யூ மீன் பை பெரிமீட்டர்? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? சம் ஆஃப் ஆல் த 3 மீட்டர். கரெக்டா? தட் இஸ் AB plus BC plus AC. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் PQ plus QR plus PR. இதோட ரேஷியோவும் இந்த சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவல் தான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட், MCQல கேட்பாங்க. ஓகே, எப்படி சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல இருக்கோ அதே மாதிரி அதோட பெரிமீட்டரும் எப்படி இருக்கும்? அந்த சைட்ஸோட ரேஷியோக்கே ஈக்குவலா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு அடிஷனலா இதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இதுலயே நான் சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு நான் மீடியன் ட்ரா பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வந்து AD, இந்த ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வந்து PM. What do you mean by median? The median divides this base into 2 equal parts. இந்த BDயும் DCயும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த QMயும் MRயும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் மீடியன். ஓகே, ஸோ AD ஒரு மீடியன், PM ஒரு மீடியன். இப்போ இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் ரேஷியோ எப்படி எழுதலாம்? AB divided by PQ ஆல்ரெடி நமக்கு தெரியும். BC divided by QR equal to AC divided by PR.
எப்படி நமக்கு சைட்ஸோட ரேஷியோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கோ, இந்த சைட்ஸ் வந்து எதோட இந்த மீடியனோட ரேஷியோ எழுதுங்களேன், ஏடி டிவைடட் பை பிஎம். இந்த மீடியனோட ரேஷியோவும் இந்த சைட்ஸோட ரேஷியோவுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏடி டிவைடட் பை பிஎம்ங்கிறது ரேஷியோ ஆஃப் த மீடியன்ஸ், ரைட்? The ratio of the medians is also equal to ratio of their sides. இது ஒரு condition. இது ஒரு result. இது ஒரு result. அதே மாதிரி இந்த பெரிமீட்டரோட ரேஷியோ இருக்கு இல்லையா, இது ஒரு ரிசல்ட். ரிசல்ட் நம்பர் 1. இது ரிசல்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் ரிசல்ட் நம்பர் 3. இப்போ ரிசல்ட் நம்பர் 3 நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மீடியன் இல்லை, இப்போ நான் இங்கே பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டிருக்கேன், தெரியுதா? ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி, அதே மாதிரி பிஎம் பெர்பெண்டிகுலர் டு கியூஆர். பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே என்ன? ஏடியும் பிசியும் பெர்பெண்டிகுலராக இருக்கு அப்படின்னா AD must be the height of the triangle. Okay, which means AD is the altitude, right? AD and PM or altitudes. இப்போ altitudes, அப்போ altitudes ஓட ரேஷியோவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அந்த சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். AB divided by PQ எல்லா ரேஷியோவும் எழுதிக்கோங்க. ஆல் த 3 ரேஷியோஸ் எழுதிட்டு AD divided by PMங்கிறது என்னது? ரேஷியோ ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ். இந்த ரேஷியோ ஆஃப் த ஆல்டிடியூட்ஸும் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் 3 ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் எந்த ரேஷியோ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம்? பெரிமீட்டர் ஆஃப் த 2 triangles. ஓகே, ரேஷியோ ஆஃப் த பெரிமீட்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ். ஓகே, செகண்ட் ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏடி அண்ட் பிஎம். செகண்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடி அண்ட் பிஎம்ங்கிறது என்னது? AD and PM or median. Okay, median na base எப்படி divide பண்ணும்? 2 equal parts divide பண்ணும், bisect பண்ணும். Okay, so median ஓட ரேஷியோவும் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆல்டிடியூடாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த AD and PM ஆல்டிடியூடாக இருந்துச்சுன்னா அதோட ரேஷியோவும் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சிமிலாரிட்டியில் வர இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ்.